வணக்கம். நம்ம இந்த வீடியோல டாட்ல மேப்ன்ற டேட்டா டைப்பை பத்தி பார்க்கலாம். மேப்ன்ற டேட்டா டைப் வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இது வந்து கீ வேல்யூ பேரா வந்து நம்ம குடுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ என்கிட்ட நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆறுமுகம்னு சொல்லிட்டு இருக்கு. ஏஜ்ன்னு சொல்லிட்டு 21 சொல்லிட்டு இருக்கு. மெயில் ஐடின்னு சொல்லிட்டு onlinearivuhelp@gmail.com சொல்லிட்டு இருக்கு. இப்போ இது 3த்தையும் சேர்த்து நான் ஒண்ணா ஒரு டேட்டா டைப்ல ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாரி டைம்ல சிச்சுவேஷன்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்றேன், வேர் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, கர்லி பிரேஸ்ல குடுத்துட்டேன். கர்லி பிரேஸ்ல இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கீ குடுக்கணும். கீ வந்து என்னது, எனக்கு இங்க நேம். அதுக்கப்புறம் அந்த கீக்கான வேல்யூ குடுக்கணும். இது வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்கு, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ரிங்ல வந்து நான் வந்து ஆர்மோன்னு சொல்லி குடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ வந்து குடுக்கறதுக்கு, அதாவது இன்னொரு வந்து கீ குடுக்குது, கமா போட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஏஜ்ன்னு கொடுத்துங்க. ஓகேங்களா, ஏஜ்ல வந்து என்னன்னா 21. தென் அதுக்கப்புறம் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு மெயில் ஐடி வந்து என்னது, onlinearivu@gmail. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். ஓகேங்களா, போட்டுட்டு லாஸ்ட்ல ஒரு செமிகோலன். இப்போ பிரிண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்னா ஒரு டேட்டா டைப் வந்து கம்பைன் ஆயிடும். இப்போ அதோடைய ரிசல்ட் வந்து இங்க வந்து வரும். ஓகேங்களா, இங்க வந்து வரும். நேம் ஆர்முகம், ஏஜ் 21, மெயில் ஐடி onlinearivuhelp@gmail.com. ஓகேங்களா, இந்த மாரி வந்து வரும். இப்போ இதுதான் மேப் வந்து இனிஷியலைஸ் பண்றது. இதுல இந்த நேம் அப்படின்றது கீ, இந்த ஆறுமுகம் அப்படின்றது வேல்யூ, இங்க ஏஜ்ன்றது கீ, 21ன்றது வேல்யூ, கீ வேல்யூ. ஓகேங்களா, இதுதான் கீ வேல்யூ பேர். இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து மேப் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இதனுடைய வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, பிரிண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இந்த இடத்துல நான் வந்து நேம் வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, நேம் வந்து தனியாக வந்து ஆக்சஸ் பண்ணா பர்சன் ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க, நேம் ஆறுமுகம் அப்படின்றது வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ இங்க ஏஜ் ஆக்சஸ் பண்ணா இந்த இடத்துல ஏஜ் போட்டா வரும். இது வந்து ஆக்சஸ் பண்றது. இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்க, பர்சன் ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு 25 சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, 25 கொடுத்துட்டு இந்த இடத்துல அகைன் நான் வந்து இந்த பர்சனை வந்து பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணனா பாருங்க, இந்த இடத்துல ஏஜ் 21 சொல்லிட்டு இருக்கு. நமக்கு இதை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் 25 சொல்லிட்டு மாறிச்சு. ஓகேங்களா, இது வந்து ஆக்சஸ் ஐட்டம்ஸ். அப்புறம் இதை வந்து இட்டரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மேப் வந்து இட்டரேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மேப்னுடைய நேம் வந்து என்னது, பர்சன் டாட் ஃபார்ஈச் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. ஃபார்ஈச்னு கொடுத்தோம்னா இங்க இந்த இடத்துல கீ வேல்யூ வந்து வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல பிரிண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னது, கீ அப்படின்ற இடத்துல வந்து வருது. ஓகேங்களா, அப்புறம் வேல்யூ வந்து என்னன்னு வருது, $சிம்பிள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்றோம். பாருங்க, கீ வேல்யூ. ஓகேங்களா, இந்த ஆர்டர்ல இருந்து வருதுங்களா. இதுதான் வந்து இட்டரேட் பண்றது, இந்த மேப் வந்து இட்டரேட் பண்றது. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த மேப்ல சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. என்னன்னா, கீஸ், வேல்யூஸ், என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் ஒரு என்ட்ரி. ஓகேங்களா, இது எல்லாம் இது வந்து ஒரு என்ட்ரி, இது வந்து ஒரு என்ட்ரி, இது வந்து ஒரு என்ட்ரி. இந்த இடத்துல மேப்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுவே டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இதை வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நீங்க பைத்தன் யூஸ் பண்றீங்கன்னா இதை வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பிரிண்ட் பர்சன் டாட் கீஸ், பிரிண்ட் பர்சன் டாட் வேல்யூஸ், பிரிண்ட் பர்சன் டாட் என்ட்ரிஸ்.
இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணுற பாருங்க. பாருங்க, இது வந்துட்டு கீஸ். ஓகேங்களா? இங்க இருக்கிற எல்லா கீயும் வந்துச்சு. நேம், ஏஜ், மெயில் ஐடி. இங்க பாருங்க வேல்யூஸ் R25 onlinearivuhelp.com. அப்புறம் மேப் என்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இங்க பாருங்க ஒரு என்ட்ரி. நேம், ஏஜ், மெயில் ஐடி இது எல்லாமே ஒரு என்ட்ரியா வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இது கீஸ், வேல்யூஸ், என்ட்ரிஸ். அப்புறம் இதுல வந்து இது ஆட் ஆலும் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா பர்சன் டாட் ஆட் ஆல். சார் இதுல ஆடுன்றது இல்லை போல இருக்கு. ஆடுன்றது இல்லை போல இருக்கு. ஆட் ஆல் தான் இருக்கு. ஆடுன்னு கொடுத்தா வரல. ஆட் இல்லை, ஆட் என்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஆட் ஆல்னு கொடுக்குறேன். ஆட் ஆல்னு கொடுத்துட்டு இப்போ எனக்கு கீ வந்து என்னது நம்பர். ஓகேங்களா? இதுக்கான வேல்யூ வந்து என்னது சம்திங், இது ஒரு ரேண்டமான நம்பர் கொடுக்குறேன். இப்போ இது வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிடும். பிரிண்ட் பர்சன், அப்புறம் பிரிண்ட் பர்சன் டாட் கண்டைன்ஸ் கீ. இந்த கீ வந்து இருக்கா, என்னது நேம்ன்ற கீ வந்து இருக்கா. பிரிண்ட் பர்சன் டாட் கண்டைன்ஸ் வேல்யூ. இந்த இந்த மேப்ல வந்துட்டு இந்த வேல்யூ வந்து இருக்கா, என்ன வேல்யூ, ஒரு 25ன்றது ஒரு நம்பர். ஓகேங்களா? நம்பர் 25ன்ற வேல்யூ வந்து இருக்குங்களா அப்படின்னு செக் பண்றேன். இதை ரன் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த நம்பரை வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த நம்பர் ஆட் பண்ணி வந்துச்சு. அப்புறம் கண்டைன்ஸ் கீ, நேம்ன்ற கீ வந்து இருக்கா, எஸ் இருக்கு, அதனால ட்ரூன்னு வந்துச்சு. இந்த கண்டைன்ஸ் வேல்யூ 25ன்ற வேல்யூ வந்து இருக்கா, எஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா? அதான் சிம்பிள். இந்த வீடியோல நம்ம மேப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கீ வேல்யூ பேரா எப்படி அசைன் பண்றது, எப்படி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றது, ஆக்சஸ் பண்றது, சேஞ்ச் பண்றது, அந்த ஃபார் ஈச் லூப் வச்சு எப்படி இதை இட்ரேட் பண்றது, கீ வேல்யூ பேரை வந்து இட்ரேட் பண்றது, அப்புறம் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ், கீஸ், வேல்யூஸ், என்ட்ரிஸ், அப்புறம் இந்த கண்டைன்ஸ் கீ, கண்டைன்ஸ் வேல்யூ, இந்த ஆட் ஆல் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? கிளியர்னு கொடுத்தா நம்ம லாஸ்டா பார்த்ததுல லிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி கிளியர்னு கொடுத்தா இதுல இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.